பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாதத்தில் 17ஆம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். 1 Peter chapter 1 verses 18 and 19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்ம எதனால் மீட்கப்பட்டிருக்கிறோம், எதனால் நம்ம மீட்கப்படவில்லை என்று சொல்லி இந்த வசனத்தில் அருமையாய் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை. அப்போது நம்மளுடைய நடத்தை எப்படி இருந்துச்சு? ஒரு வீணான நடத்தையாய் காணப்பட்டது, எய்ம்லெஸ்ஸாக இருந்துச்சு. நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்துச்சு? இயேசு கிறிஸ்து நம்மளை சந்திக்கிறதுக்கு முன்னால் நம்மளுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு முன் நம்ம இருந்த வாழ்க்கையை இன்றைக்கி நம்ம யோசித்து பார்த்தா சில நேரத்தில் அது அருவருப்பான ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது, அசுத்தமான ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது. இந்த இடத்துல வீணான நடத்தை, ஒரு வேஸ்ட், அந்த லைஃப் நம்ம இப்போ யோசித்து பார்த்தா ஒருத்தருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஒரு வீணான ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது. அப்போ நம்ம எதை பின்பற்றி வந்தோம்? முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை நம்ம பின்பற்றினோம். என்னுடைய அப்பா இப்படி, அதனால் நான் இப்படி. என்னுடைய அம்மா இப்படி, என் பாட்டி எப்படி, அதனால் நான் இப்படி. அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மதம், அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு தெய்வத்தை நான் வணங்கிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அதை தான் இந்த இடத்துல அருமையாய் சொல்லப்படுகிறது. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த அந்த வீணான நடத்தையிலிருந்து எது நம்மளை ரட்சித்தது? அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியோ பொன்னோ நம்மளை மீட்கவில்லை. பிரியமானவர்களே, அந்த பாரம்பரியத்திலிருந்து நம்ம முன்னோர்களை நம்மளை நடத்தி வந்ததான அந்த பாவம் நிறைந்த அந்த வாழ்க்கையிலிருந்து, அந்த வீணான வாழ்க்கையிலிருந்து பொன்னும் வெள்ளியும் நம்மளை மீட்கவில்லை. இன்றைக்கி நம்ம ஒரு பொருளை வாங்கணுன்னா எப்படி வாங்குகிறோம்? இன்றைக்கி ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா எப்படி வாங்குகிறோம்? பணத்தை கொடுத்து நம்ம வாங்குகிறோம். டாலர்ஸ், அமெரிக்காவில் இருக்கிறவங்க டாலர்ஸை யூஸ் பண்ணி வாங்குகிறோம். இந்தியாவில், இலங்கையில் இருக்கிறவங்க ரூபாயை யூஸ் பண்ணி காரை வாங்குறீங்க, உங்களுடைய வீடை வாங்குறீங்க. ஒரு பொருளை வாங்கணுன்னா நம்ம பணத்தை கொடுத்து வாங்குகிறோம். ஒரு தங்க நகையை வாங்குறீங்க, எப்படி வாங்குகிறோம்? பணத்தை கொடுத்து அந்த தங்கத்தை வாங்கி எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன், அந்த வீட்டை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன், அந்த காரை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் சொந்தமாக்கி கொள்ள அவர் பொன்னை கொடுக்கவில்லை, அவர் வெள்ளியை கொடுக்கவில்லை. அதைத்தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஒரு பொன்னை கொடுத்து, ஏன்னா ஆண்டவருக்கு பொன்னும் வெள்ளியும் தூசி மாதிரி, அப்படி தானே? எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் அவர் தான். ஆண்டவருக்கு பொன்னும் வெள்ளியும் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் ஒரு எவ்வளோ பொண்ணை கொடுத்து என் பிள்ளைய நான் வாங்குறேன்னு சொல்லி வாங்கியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்னையும் உங்களையும் பொண்ணுனால் ஆண்டவர் மீட்கலை, வெள்ளியினால் மீட்கலை. ஏன்னா பொண்ணும் வெள்ளியும் எப்படிப்பட்டதா? அழிவுள்ள வஸ்து, கரப்சிபிள், அது அழிந்து போகக்கூடியது. இந்த பொண்ணும் வெள்ளியும் நம்ம இன்றைக்கி போட்டிருக்கிறோமே, லாக்கரில் வச்சுருக்கிறோமே, அது அழிந்து போகக்கூடியது. அதனால் நம்ம மீட்கப்படவில்லை. பாரம்பரியங்கள், முன்னோர்களுடைய அநேக காரியங்கள், வீணான வாழ்க்கை அனுபவங்களில் சிக்கி கொண்டிருந்த நம்மை பொன்னோ வெள்ளினாலும் ஆண்டவர் மீட்கலை. ஆனால் எப்படி தெரியுமா நம்மளெல்லாம் மீட்டார்? பிரியமானவர்களே, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். நம்ம எல்லாம் எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம்? குற்றமில்லாத இரத்தம், மாசில்லாத இரத்தம், விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தம். இயேசு அவருடைய இரத்தத்தை சிந்தி இன்னைக்கு எங்களையும் என்னையும் உங்களையும் மீட்டு எடுத்திருக்கிறார், சொந்தமாக்கி இருக்கிறார். நம்மெல்லாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம்ல, நம்மளை ஆண்டவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார். எப்படி நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்களோ, ஒரு வீடை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு சொந்தமாக இருது. ஒரு கார் இங்கே வாங்கிட்டீங்கன்னா அந்த கார் நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஒரு பொருளை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சொந்தம்.
அதை யாரும் தொட முடியாது. அது நீங்கள் தான் ஓனராக மாறிடுறீங்க. இன்னைக்கு தேவன் உங்களையும் என்னையும் பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த, பாவமே வாழ்க்கை என்ற அனுபவத்தில் இருந்த நம்மளையெல்லாம் அவர் சொந்தமாக்கி கொள்ளும்படி அவர் பொன்னையும் வெள்ளியும் கொடுக்கல, தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நம்ம அப்போ எவ்வளோ விலையேற பெற்றவங்க இல்லை? யோசித்து பாருங்கள். நம்மெல்லாம் எவ்வளோ விலையேற பெற்றவங்க பிரியமானவர்களே. அப்படியே ஒரு சின்ன கதை மாதிரி, ஒரு சின்ன ஒரு கற்பனைக்கு நான் சொல்கிறேன். நம்மெல்லாம் பாவத்தில் இருக்கும்போது யாருக்கு சொந்தமாக இருந்தோம் தெரியுமா? பிசாசுக்கு சொந்தமாக இருந்தோம். ஏன்னா பாவத்துக்கு அதிபதி, பாவத்துக்கு ஓனர் யார்? பிசாசு. அந்த பிசாசுக்கு நம்ம அடிமைகளாக அவன் தான் நம்மளை ஆளுகை செய்துக்கிட்டு இருந்தான். அவன் தான் ஓனர். நம்ம அவனுக்கு அடிமையாக அவன் என்ன சொல்கிறானோ செய்துக்கிட்டு நம்மளுக்குன்னு ஒரு சுய புத்தியே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போது நம்மளெல்லாம் மீட்கும்படி தேவன் பிசாசுக்கிட்ட, உனக்கு என்ன வேணும்? என் பிள்ளையை நான் விடுதலை பண்ணணும், என் பிள்ளை எனக்கு வேணும், என் மகன் எனக்கு வேணும், என் மகள் எனக்கு வேணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்படுது. பிசாசு கேட்டது என்ன தெரியுமா? உன் குமாரனுடைய ரத்தத்தை கொடுங்க, அப்போ அந்த பிள்ளையை நான் கொடுக்குறேன்னு சொன்னான். அதற்கு தேவன் சம்மதித்தார் பிரியமானவர்களே. அதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் சம்மதித்தார். சொந்த குமாரனை இந்த பூமியில் அனுப்பி மாசற்ற குற்றமற்ற இயேசுவின் ரத்தம். இன்றைக்கி நம்ம ரத்தத்துலலாம் பாவம் கலந்துருக்குது. இயேசுவின் ரத்தத்தில் பாவம் இல்லை. ஆண்டவர் பரிசுத்தமாக இந்த பூமியில் ஜனிப்பித்தாங்க. ஆண்டவர் பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க. நம்ம நினைக்கிறோம் இந்த பூமியில் யாருமே பாவம் இல்லாமல் வாழ முடியாது. இயேசு வாழ்ந்து காட்டினார். இதே பாவம் நிறைந்த உலகம், இதே சாபம் நிறைந்த, தீட்டு நிறைந்த, அசுத்தம், இச்சைகள் நிறைந்த இதே உலகத்தில் இயேசு கிறிஸ்து பாவமே இல்லாதவராக அவர் வாழ்ந்தார். அதனால தான் அவருடைய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? மாசற்ற சுத்தமான விலையேற பெற்ற ரத்தம். எத்தனை பொன்னையும் வெள்ளியையும் எண்ணத்தை கொடுத்தாலும் இயேசுவின் ரத்தத்துக்கு இணையாகுமா? அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளெல்லாம் வாங்கியிருக்கிறார். இன்றைக்கி நம்மெல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்மெல்லாம் யாருக்கு சொந்தமாக மாறி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த அச்சாரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய குமாரத்தி, ஐ எம் அ சைல்ட் ஆஃப் காட், ஐ எம் த டாட்டர் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை மீட்பு நமக்கு கொடுத்திருக்கிறது. இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் மீட்க முடியும். இன்றைக்கி ஒருத்தருடைய பாவத்திலிருந்து அவங்கள மீட்டு எடுக்க பொன்னோ வெள்ளியோ இல்லை நான் கொடுக்குற தான தர்மங்கள் என்னுடைய பாவத்தை என்னை மன்னிக்காது. நான் செய்கிற தான தர்மம் என் பாவத்திலேருந்து என்னை மீட்டு எடுக்காது. நான் செய்கிற புனித யாத்திரைகள் என் பாவத்திலிருந்து எனக்கு மன்னிப்பை கொண்டு வராது. நான் என்னையே குத்தி கொள்வதனால, என்னை காயப்படுத்தி கொள்வதனால, என்னுடைய சரீரத்தில் ரத்தம் பாய்வதனால நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. என் சொந்த கிரியைகள் எனக்கு பாவ மன்னிப்பை கொடுக்காது. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம்தான் நம்மளை மீட்க முடியும். அல்லேலூயா. அந்த இயேசுவின் ரத்தம்தான் வெளியேற பெற்ற ரத்தம். நம்மெல்லாம் தகுதியற்றவர்கள், பாவத்தில் இருந்த நம்மளை ஆண்டவர் தேடி அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை விலக்கி வாங்கியிருக்கிறார். இன்றைக்கி நம்ம பிசாசுக்கு அடிமை இல்லை, நம்ம தேவனுக்கு அடிமையாய் மாறி இருக்கிறோம். ஆண்டவருக்கு அடிமைன்னா என்னதுன்னா ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுகிறது, அவ்வளோதான். ஆண்டவர் சொல்கிறத அப்படியே கேட்கணும்னு இல்லை. நம்மளுக்கு ஆண்டவர் ஃப்ரீ வில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இன்றைக்கி சுயமாய் கர்த்தரை என்ன செய்கிறோம்? நேசிக்கிறோம். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நம்ம ரட்சிக்கப்படவே இல்லை. எப்படி ஒரு இந்து குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்கிறாங்க. அதனால நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், மோட்சத்துக்கு போயிடுவேன். இல்லவே இல்லை. ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. நான் என்னுடைய தேவனை அறிந்து கொள்ளணும். என்னுடைய பாவத்திலிருந்து மீட்படைய இயேசுவின் ரத்தத்தின் அனுபவத்துக்கு வரணும். அதுதான் ரட்சிப்பு. நம்ம என்னுடைய தகப்பனார் அப்படி இருக்கலாம், என்னுடைய தாத்தா அவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கலாம், ஊழியம் செய்திருக்கலாம், அதனால எனக்கு ரட்சிப்பு இல்லை. நான் சொந்தமாக இயேசுவே என் வாழ்க்கையில் வாங்க, உங்கள் ரத்தத்தினால என் பாவத்தை மன்னிங்கப்பா, நான் ஒரு பாவி, நான் உங்களுடைய பிரசன்னத்துக்கு உங்களுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு தகுதி இல்லை, நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க இயேசுவே, உடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம மீட்கப்படுகிறோம். அல்லேலூயா. அழிவுள்ள வஸ்து பொன்னும் வெள்ளியும் என்னது? அழிந்து போகிற காரியம். இன்றைக்கி ஜனங்க அழிந்து போகிற இந்த காரியத்துக்கு எவ்வளோ மேன்மை கொடுக்குறாங்க. இயேசுனுடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் இந்த ரட்சிப்பை நமக்குள்ளே வைத்திருப்பது எப்படி தகுதியாகும்? அது எப்படி பொருத்தமாகும்? இந்த ரட்சிப்பை நம்ம எல்லாருக்கும் கொடுக்க வேண்டாமா?
இயேசு என்னை ரட்சித்தார், ஒரு பாவியாக இருந்த என்னை இயேசு ரட்சித்தார். அந்த இயேசுனிடத்தில் வாங்க, உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்னு சொல்லி நம்ம சொல்லுகிறதற்கு நம்ம எவ்வளோ தயங்குறோம். பிரியமானவர்களே, நம்முடைய மீட்பு எப்படிப்பட்டது என்பதை இந்த 2 வசனங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிஞ்சுது. நம்மளெல்லாம் ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார், நம்ம தேவனுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இயேசு மட்டும் இந்த உலகத்தில் வரலனா இன்றைக்கி நம்மெல்லாம் இன்னும் பாவத்தில் தான் இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மளை எவ்வளோ கிருபையாக மீட்டெடுத்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஒரு பாட்டில் ரத்தத்தை கொடுக்கணுன்னா எவ்வளோ பேர் யோசிக்கிறாங்க. இயேசு தன்னுடைய சரீரத்தின் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்து அவர் மரணத்தை நமக்காக அவர் ருசி பார்த்தார். எனக்காக ஒருத்தர் மறிப்பாங்க அப்படின்னா அது இயேசுவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. நம்மளை நிறைய பேர் நேசிப்பாங்க, உயிரை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, வார்த்தையினால் சொல்லுவாங்க. ஆனால் உயிரை கொடுத்தவர் நம்முடைய இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய பாரம்பரியம் உங்களை ரட்சிக்கலை, உங்களுடைய முன்னோர்கள் உங்களை ரட்சிக்கலை. அன்றைக்கி நம்ம வீணான வாழ்க்கை வாழ்ந்தோம், பொன்னோ வெள்ளியோ நம்மளை மீட்கலை. இயேசுவின் ரத்தம் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறது. அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?